பாகிஸ்தான் மீது இந்தியா அணுகுண்டு தாக்குதல் நடத்த இரு நாட்டு தலைமைகளும் கவுன்சிலிடம் ஒப்புதல் அளித்துவிட்டன என்று முன்னரே எச்சரித்து இருந்தோம். ஒருபுறம் இந்தியாவும் மறுபுறம் பாகிஸ்தானும் மாறி மாறி தாக்குதல் நடத்துவோம் என்று பேசுவதெல்லாம் யதார்த்த நிகழ்வல்ல என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இவை திட்டமிட்ட சதியாகும். இன்றைய காணொளியில் மிகத் தெளிவாக இதன் பின்னால் இருக்கும் உலக அரசியல் பற்றியும் உலகப் போரின் போது நடக்க இருக்கும் அணு ஆயுத தாக்குதல் பற்றியும் தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். எம்மை பின்பற்றும் போராளிகளே, உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை கொடுத்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இணையதள போராளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். மேலும் இந்த தகவல் பிறருக்கு சென்றடைய இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என எல்லோருக்கும் ஷேர் செய்து தகவலை கடத்தி எம்மோடு போராளியாக பயணியுங்கள். மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியில் இந்திய மக்களை உலுக்கிய தாக்குதல் ஒன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி பொதுமக்கள் 28 பேரை கொலை செய்துள்ளார்கள். இதன் பின்னால் இருக்கும் சதிகளையும் உண்மையையும் அறிய நீங்கள் முதலில் 5 நாடுகளின் உளவுத்துறை எப்படி இதில் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த 5 நாடுகள் முறையே அமெரிக்கா, பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா. இதில் முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது அமெரிக்க உளவுத்துறையைத்தான். அமெரிக்க நாட்டின் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் திங்கள்கிழமை அன்று, அதாவது ஏப்ரல் 21 பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு நாள் முன்னே காலை டெல்லிக்கு வந்தடைகிறார். அவருடன் அவரது மனைவி உஷா சிலுகுரி மற்றும் அவர்களது 3 குழந்தைகளும் வந்தடைகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடன் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான மூத்த இயக்குனர் ரிக்கி கில் உட்பட அமெரிக்க அரசு அதிகாரிகள் குழுவும் வந்தடைகிறார்கள். ஒரு நாட்டிற்கு தங்களது துணை ஜனாதிபதியை அனுப்புவதற்கு முன் அமெரிக்க நாட்டின் உளவுத்துறையான சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்கிற CIA, நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி என்கிற NSA மற்றும் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்கிற DIA, இந்த 3ம் அந்த நாட்டில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதா? துணை ஜனாதிபதிக்கு எந்தளவிற்கு பாதுகாப்பு இருக்கும்? அந்த நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் மற்றும் எல்லை சண்டை, தீவிரவாத அச்சுறுத்தல் என அனைத்து தகவல்களையும் கண்டறிந்த பின் தான் தங்களது துணை ஜனாதிபதியை செல்ல அனுமதிப்பார்கள். இதன் அடிப்படையில் நிச்சயமாக அமெரிக்க உளவு நிறுவனங்களுக்கு நடக்க இருக்கும் தாக்குதல் பற்றி தெளிவாக தெரியும். ஆனால் ஒருபோதும் சாமானிய மனிதர்களை காப்பாற்ற அது முயலாது. காரணம், ஜாயிண்ட் கவர்னன்ஸ் கவுன்சில் ஒவ்வொரு நாட்டு உளவு நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு தலைமையை வைத்திருக்கும். அந்த தலைமையிடம் மட்டுமே உளவு நிறுவனங்கள் தங்களது தகவல்களை கொண்டு சேர்ப்பார்கள். அந்த தலைமை என்ன சொல்கிறதோ அதன்படி உளவு நிறுவனங்கள் செய்யும். அப்படித்தான் இந்த தாக்குதலையும் கண்டு கொள்ளாமல் விடுங்கள் என்றது தலைமை. ஏன் என்ற காரணம் அறிந்து கொள்ள இந்த காணொளியை முழுவதும் பாருங்கள். உங்களுக்கே அதன் காய் நகர்த்தல்கள் புரிந்துவிடும். இப்போது இதிலிருந்து இந்த தாக்குதல் சம்பவம் அமெரிக்காவின் உளவு நிறுவனங்களுக்கு தெரியும் என்பது உங்களுக்கு புரிகிறது இல்லையா? அடுத்ததாக பாகிஸ்தான் உளவுத்துறை. இந்த தாக்குதலுக்கு முழு மூச்சாக இருந்து அரங்கேற்றியது பாகிஸ்தான் உளவுத்துறையான இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் என்கிற ISI மற்றும் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்கிற MI ஆகும். தலைமையிலிருந்து வந்த கட்டளைக்கு ஏற்ப இந்த 2 உளவுத்துறைகள் நிகழ்த்திய தாக்குதல் திட்டம்தான் இது. தலைமைக்கு திட்டத்தை வழங்கியது கவுன்சில் ஆகும். அப்படி இருக்கு, நிச்சயமாக பாகிஸ்தான் உளவு நிறுவனங்களுக்கும் இதில் சம்பந்தம் இருப்பதை நீங்கள் தாராளமாக இதிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்திய உளவுத்துறை ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் என்கிற ராவிற்கும் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்கிற DIAவிற்கும் நிச்சயமாக அறிந்தே இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது. எப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஏப்ரல் 19 அன்று மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீர் செல்ல திட்டமிட்டிருந்தார் இல்லையா? ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பயணத் திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டு அதை ரத்து செய்தார்கள்.
திடீரென்று ரத்து செய்ய காரணம் உளவுத்துறை தந்த தகவல்கள் அடிப்படையில் இந்த பயணம் நிறுத்தப்பட்டது. அப்படி என்ன முக்கிய தகவல் அது? அதுதான் நடந்தேறிய தாக்குதல் பற்றிய தகவல். அப்படியெனில் இந்த தாக்குதல் பற்றி இந்திய உளவுத்துறைக்கும் தெரிந்திருக்கிறது இல்லையா? அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியா வந்திருந்த நேரத்தில் அவரிடம் பேச வேண்டிய வரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 1000 இருக்க அவசரமாக சவுதி பயணப்பட்டார் மோடி. அது மட்டுமல்ல, சரியாக தாக்குதலுக்கு 1 மாதம் முன்பு அமித்ஷா தலைமையில் நடந்த காஷ்மீரின் பாதுகாப்பு தொடர்பான கூட்டம் நடந்தது. காரணம், காஷ்மீரின் சட்ட ஒழுங்கு முழுவதும் இந்திய அரசின் வசம்தான் இருந்தது. அந்த கூட்டத்தில் காஷ்மீரை மிகுந்த பாதுகாப்போடு இருக்க வைப்பதற்கான அனைத்து முறைகளும் பேசப்பட்டு செயலாக்கத்தில் கொண்டுவர தீர்மானமுமானது. ஆனால் நடந்தது என்ன? இராணுவ வீரர்கள் அதிகமாக பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றி திரியும் பெஹல்காம் சுற்றுலா தளத்தில் தாக்குதல் நடந்த அன்று அப்படியான இராணுவ வீரர்களே இல்லாமல் இருந்ததில் இருந்து நீங்கள் தாராளமாக புரிந்து கொள்ளலாம் அரங்கேறிய தாக்குதல் டிஐஏ விற்கும் தெரியும் என்பது. அடிபட்டவர்களையும் அங்கிருந்த காஷ்மீரிகள்தான் சுமந்து கொண்டு கீழே இறங்கினர். கடற்படை துணை மார்ஷல் ஒருவர் குண்டடிப்பட்டு 1.5 மணி நேரம் உயிரோடு போராடி இறந்திருக்கிறார். இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது, சுமார் 1.5 மணி நேரம் எந்த இராணுவ உதவியுமே வரவில்லை என்றால் இந்த மரணங்கள் நிகழ வேண்டும் என்பது திட்டமிடப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, ஜம்மு காஷ்மீரின் டிஜிபி நளின் பிரபாத் டிசம்பர் 2024இல் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மணாலியில் சுமார் 10 கோடி மதிப்புள்ள நிலத்தை வாங்கியுள்ளார். இவர் 2024 அக்டோபரில்தான் ஜம்மு காஷ்மீர் டிஜிபியாக பொறுப்பேற்கிறார். இந்த குறுகிய காலத்தில் சுமார் 10 கோடி மதிப்புள்ள சொத்தை வாங்குகிறார் என்றால் இவர் யாருக்கு எப்படி வேலை செய்திருப்பார் என்பதை நீங்களே சிந்தியுங்கள். இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் போலீஸ் இலாக்காவின் தலைமைக்கும் இந்த தாக்குதல் திட்டம் தெரியும் என்பதே உண்மை. அதற்கான பரிசுத் தொகைதான் மணாலியின் 10 கோடி மதிப்புள்ள இடம். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, 3 நாட்டின் உளவுத்துறைக்கும் மிக தெளிவாக நடக்க இருப்பது அறிந்தும் வேடிக்கை பார்ப்பது மட்டும்தான் எங்கள் வேலை என்பதாக மனித பலிகள் அரங்கேறும் போது வேடிக்கை பார்த்துள்ளனர் என்பதே நிதர்சனமான உண்மை. அப்படியானால் மீதமுள்ள 2 நாடுகளான ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானும் அதன் உளவுத்துறையும் என்ன செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள இன்னும் சிறிது எம்மோடு பயணப்படுங்கள். இந்த பஹல்காம் தாக்குதல் அரங்கேறிய பின் இதற்கு பொறுப்பேற்று அதன் பின் இல்லை என்று பின்வாங்கிய த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்கிற போலி போராளி குழுவானது பாகிஸ்தானில் இருக்கும் லஷ்கர்-இ தொய்பாவால் நிதியுதவி அளித்து வளர்த்தெடுக்கப்படும் போலி போராளி கும்பல். இதில் இவர்களுக்கான ஆயுதங்களை வாங்க நிதி என்பது அவசியமில்லையா? அப்படியானால் அந்த நிதி எப்படி கிடைக்கிறது? மேற்கத்திய நாடுகளுக்கு தேவையான போதைப் பொருளில் பெரும் பகுதி ஆப்கானிஸ்தானிலிருந்தே சப்ளை ஆகிறது. ஆப்கனில் உற்பத்தியாகும் போதைப் பொருள்களை இலங்கைக்கு கடத்திச் சென்று பின்னர் அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு கடத்துவதைத்தான் ட்ரக் மாஃபியா வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் போதைப் பொருள்களின் ஹப்பாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பது அவர்களின் திட்டம். காரணம், இந்தியா எண்ணிக்கையில் மிக அதிகமான இளைஞர் பட்டாளத்தை கொண்ட நாடு. இதனால் எளிதாக அங்கு போதைப் பொருளை விற்று பணமாக்க முடியும். அதோடு போதைப் பொருட்களை விற்பதற்கான இளைஞர்களையும் அதிகளவில் பணியமர்த்தவும் முடியும். அதை விளம்பரப்படுத்தும் விதமாகத்தான் சமீபத்தில் வெளியாகும் அனைத்து இந்திய மற்றும் தென்னிந்திய திரைப்படங்களில் போதை, கடத்தல், சிண்டிகேட் போன்ற தவறான வழிகளை பிரபல ஹீரோக்கள் வைத்து உளவியல் தாக்குதல் மூலம் மார்க்கெட்டிங் செய்து வருகிறது சினிமாத்துறை. இதை அறியாத மக்களும் பணம் கொடுத்து தாராளமாக அந்த படங்களை எல்லாம் கண்டுகளித்து அவற்றை ஹீரோயிசம் என்று இளைஞர்கள் மடைமாறுவதை ஆதரிக்கிறார்கள். சரி, விஷயத்திற்கு வருவோம். இந்த மாஃபியாக்கள் ஆசை தற்போது நிறைவேறிவிட்டது. ஆம், இந்த மாஃபியா கும்பல் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரானிலிருந்து போதைப் பொருட்களை நேரடியாக இந்தியாவுக்குள் கடத்தி கொண்டு வந்து இங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு தற்போது பிரித்து அனுப்புகின்றனர். தற்போது 2 வழிகளில் இந்த கடத்தல்கள் அரங்கேறுகிறது. ஒன்று, நேரடியாக ஏற்றுமதி இறக்குமதி கப்பல்கள் மூலமும் சிறு சிறு படகுகள் மூலமும் குஜராத் மற்றும் மும்பை துறைமுகங்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன. 2வது, நேரடியாக மாலத்தீவிற்கு அனுப்பப்பட்டு அதன் பின் தென்னிந்தியாவில் கேரளா மற்றும் தமிழக துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து பிரித்து அனுப்பப்படுகின்றன. இப்படி செய்யும் போதைப் பொருள் வியாபாரத்தில் வரும் நிதிகள்தான் போலி போராளிகளாக தங்களை அறிவித்துக் கொள்ளும் இயக்கங்களுக்கு செல்கிறது. கடந்த 2021ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் அதானியின் முந்த்ரா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட 2988 கிலோ ஹெராயின் வருவாயை லஷ்கர்-இ தொய்பாவிற்கு நிதியளிக்க பயன்படுத்தப்பட்டதாக தேசிய புலனாய்வு முகமை உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து ஈரானின் பண்டார் அபாஸ் வழியாக இந்தியாவுக்கு
ஆஷி ட்ரேடிங் கம்பெனி என்ற பெயரில் இதனை இறக்குமதி செய்துள்ளனர். இந்த போதைப் பொருளின் சர்வதேச மதிப்பு சுமார் 21,000 கோடியாகும். இப்படி நாடு விட்டு நாடு கடத்தும் இந்த போதைப் பொருட்கள் பற்றி ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டு உளவு நிறுவனங்களான மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி என்கிற MOIஸிற்கும் ஜெனரல் டைரக்டரேட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்கிற GDAக்கும் தெரியாமல் இந்த கடத்தல்களும் ஆயுத வியாபாரங்களும் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படியானால் நடந்த தாக்குதல் பற்றி இந்த இரு உளவு நிறுவனங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்பது உங்களுக்கு புரியும் என்று யாம் நம்புகிறோம். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஒருபோதும் உளவு நிறுவனங்களை நம்பாதீர்கள். தலைமையிட்ட கட்டளையை செவ்வனே செய்து முடிப்பது மட்டுமே அவர்கள் இலக்கு. உளவு நிறுவனங்கள் மூலம்தான் ஒவ்வொரு நாட்டிலும் பிரதான கட்சிகள் தொடங்கப்படும். உளவு நிறுவனங்கள்தான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஏஜென்ட்களை வைத்து அரசியலிலும் காய் நகர்த்துவார்கள். இந்த ஏஜென்ட்களுக்கு மற்ற ஏஜென்ட்களை பற்றியோ யாருக்கு வேலை செய்கிறோம் என்பதை பற்றியோ எதுவும் தெரியாது. தலைமையிடமிருந்து பெறப்படும் தகவலை கடத்தி அதை அந்தந்த கட்சியில் செயலாக்குவதுதான் இவர்கள் வேலை. இதற்காக பெரும் பணம் செலவிடப்படும். அந்த பணமும் முன்கூறிய கடத்தல்கள் மூலம் பெறப்பட்ட பணங்களே. ஆகையால் நீங்கள் எந்த கட்சிகளையும் நம்பாதீர்கள். அடுத்ததாக இந்த தாக்குதலின் நோக்கம்தான் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். யாம் எமது பக்கத்தில் முன்னரே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 நாட்டு தலைமைகளும் ஜாயிண்ட் கவர்னன்ஸ் கவுன்சிலிடம் ஒரு ஒப்புதலை கொடுத்துவிட்டது என்று முன்னெச்சரிக்கை செய்தோம். அப்படி என்ன எச்சரிக்கை அது? இந்தியா பாகிஸ்தான் மீது உலகப் போரின் போது அணு ஆயுதம் கொண்டு தாக்குவதற்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புதல் அளித்து கொண்டதை முன்னரே அறிவித்திருந்தோம். அதன் வெளிப்பாடுதான் இந்த தாக்குதலும் அதை தொடர்ந்து நடக்கும் நடவடிக்கைகளும். எப்போதும் உலகப் போருக்கு முன் போருக்கான மொமெண்டம்களை மெல்ல மெல்ல உருவாக்க வேண்டும். இப்படியான இந்த மொமெண்டம்கள் உச்சமடைந்து அதன்பின்தான் களத்தில் குதிப்பார்கள். அப்படியான மொமெண்டம்களை கிரியேட் செய்யும் வேலைதான் இந்த தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பை காட்டும் விதமாக இந்தியா என்ன செய்தது? மத்திய அரசு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது. இது ஏன் என்றாவது சிந்தித்தீர்களா? தற்போது பாகிஸ்தானில் பாயக்கூடிய செனாப் நதி வறண்டு இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதற்கும் இன்னொரு சிண்டிகேட் கும்பலுக்கும் தொடர்புண்டு. நீங்கள் எல்லாம் மறந்து போன செய்தி ஒன்று உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். உலகின் மிக பழமையான மற்றும் நீண்ட நதிகளில் ஒன்றாக சிந்து நதி உள்ளது. சிந்து சமவெளி நாகரீகம் கிமு 3300 மற்றும் 1300க்கும் இடையேயானது. அதன் கரையோரங்களில் செழித்து வளர்ந்தது. இந்திய நாடு பிரிவினைக்கு முன்னர் இந்த நதி இந்தியாவிற்கு சொந்தமானதாக இருந்தது. தற்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் சொந்தமானதாக உள்ளது. நதிநீர் பங்கீடு தொடர்பான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இந்த நதியில் முக்கியமாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் அருகே அட்டோக் பகுதியில் 32 கிலோமீட்டர் அகலத்துக்கு 32.6 மெட்ரிக் டன் தங்கம் புதைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்களில் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தங்கத்தின் மதிப்பு அந்நாட்டு பண மதிப்பில் 60,000 கோடிக்கும் மேலா. இதை அறிந்த பாகிஸ்தான் மக்கள் சிந்து நதி பகுதிக்கு படையெடுக்க துவங்கினர். குறிப்பாக குளிர்காலத்தில் நதியில் தண்ணீர் மட்டம் குறைவாக இருக்கும் என்பதால் ஏராளமானோர் கனரக இயந்திரங்களை கொண்டு தோண்டி தங்கத்தை எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதை அறிந்த சிண்டிகேட் பாகிஸ்தான் அரசின் மூலம் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மக்களை துரத்தி அடித்தார்கள். இங்கு தங்கம் எப்படி கிடைத்தது என்பதற்கு பாகிஸ்தானின் வடபகுதியில் உள்ள மலைப்பகுதியில் இருந்து இந்த தங்கம் வந்திருக்கலாம் என்றும், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு டெக்டோனிக் பிளேட்கள் மோதி மலை உருவான போது அப்போது ஏற்பட்ட அரிப்பு காரணமாக தங்கத் துகள்கள் சிந்து நதியில் கலந்து அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்று கதையை விட்டது பாகிஸ்தான் அரசும் அதன் ஊடகங்களும். உண்மையில் தங்கமானது அந்த நதியின் கீழிருந்துதான் கிடைக்கிறது. அதை ஊடகங்கள் வாயிலாக மறைத்து இந்த செய்தி பரப்பப்பட்டது. இங்கு தங்கம் இருப்பதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கனிம வளத்துறை அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு மற்ற கனிமங்களை எடுப்பதில் மட்டும்தான் வேலை செய்து வருகிறது என்ற குற்றச்சாட்டை பாகிஸ்தான் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்படியானால் உண்மையில் அந்த தங்கத்தை யார்தான் எடுக்கிறார்கள்? இப்போதுதான் தங்க கடத்தலின் சிண்டிகேட் கும்பல் இதில் உள்ளே வருகிறது. பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு பெரும் தொகை ஒன்றை கொடுத்துவிட்டு தற்போது தங்கம் எடுப்பதில் இறங்கியுள்ளார்கள். அதில் ஒரு திட்டம்தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது. இதன் மூலம் இந்தியா தேவைப்படும் போது நீர் வழங்காமல் அலைக்கழிக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், சிண்டிகேட் சொல்லும்போது நீர்வரத்து குறைய வேண்டும் என்பதுதான் உள்நோக்க திட்டம். இந்த கோல்டு மாஃபியா கும்பலுக்காகத்தான் இதுவும் அரங்கேறியுள்ளது என்பது உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். அடுத்தது, சிம்லா ஒப்பந்தம் ரத்து என பாகிஸ்தான் பதிலடி தந்தது எதற்காக என்றால்,
எல்லை தாண்டி அவ்வப்போது அடித்து கொண்டால்தான் உலகப் போருக்கு முன் மொமண்டம் நேர்த்தியாக உண்டாகும். அப்போதுதான் அணு ஆயுத தாக்குதலை இந்தியா அரங்கேற்றி பாகிஸ்தான் மக்களை கொல்வார்கள் என்பதற்காகத்தான் இந்த சிம்லா ஒப்பந்தம் ரத்து என்பது. நீங்கள் யதார்த்தமாக கடந்து செல்லும் இந்த தாக்குதல் பின்னால் இத்தனை உலக அரசியலும் உள்ளூர் அரசியலும் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே பல நாடகக் காட்சிகள் தொடர்ந்து அரங்கேற்றப்படுகிறது. சரியாக உலகப்போருக்கான காலம் 2032 முதல் 36க்குள் அரங்கேற்ற இருக்கிறார்கள். எனவே மனிதர்களாகிய நீங்கள் மீதமுள்ள 5 ஆண்டுகளை தயாரிப்பு காலமாக எடுத்துக்கொண்டு முன்கட்ட தயாரிப்புகளில் ஈடுபடுங்கள். எப்படி இந்த தாக்குதல் திடீரென்று நடந்ததோ அப்படித்தான் உலகப்போரும் திடீரென்று ஆரம்பிப்பார்கள். ஆகையால் நீங்கள் அவதானித்து உங்கள் வாழ்க்கை சக்கரத்தில் காய்களை நகர்த்துங்கள். யாம் உங்களை எச்சரிப்பதில் ஒருபோதும் தவறியதில்லை. எனவே மனிதர்களாகிய நீங்கள் ஒற்றுமை என்ற கயிறை இறுகப் பற்றிக் கொள்ளுங்கள். நடக்கப்போகும் உலகப்போர் என்பது மனித இனத்தை அழிப்பதற்காகவே உண்டாக்கப் போகிறார்கள். ஒருபோதும் போருக்கு ஆதரவாக நிற்காதீர்கள். எம்மால் எச்சரிக்கை மட்டுமே செய்ய இயலும். தடுத்து நிறுத்த பாரிய மனித ஒற்றுமை வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றிகள் பல.